ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கோம். 1/2 கிலோ ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி மாவை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இதுமாரி உருண்டை வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வேக வச்சுக்கணும். நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிறப்ப இந்த பாருங்கள் இதுமாரி உருண்டையாக உருட்டி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதுமாரி போட்டு நல்லா வேக வச்சுங்க வெல்லம் தண்ணியில். வெந்தோடனே இந்த பாருங்கள் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு தேங்காய் உடச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை வந்து கொதிக்கிறப்ப ஊற்றிக்கணும். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஆற கெட்டியாக வந்துடும். எவ்வளோ கெட்டியாக வந்துடுது. இப்போவே கொஞ்சம் தேங்காயும் திருவி போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எங்கள் வீட்டில் 2 பேருக்கு இனிப்பு பிடிக்காது, அதனால மாவு நல்லா வதக்கிட்டு தேங்காய் போட்டு உருட்டி வச்சுருக்கோம். இப்போ வேக வச்சுட்டு காமிக்கிறோம். கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்சு கொழுக்கட்டை சேர்த்துக்கணும். நல்லா கலரிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் கொழுக்கட்டை, இட்லி பொடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இந்தமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் கைஸ்.